வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி பவானியாக வருவார்ல, ஒரு வில்லன் கேரக்டர் கிடச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு வில்லனாக வளம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பை பற்றி யோசிப்போம். ஆல்ரெடி நடந்த பிரச்சனை நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த நபர்களோட இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபர்களோட எனக்கு எந்த வித முன்னுறதும் கிடையாது சார். நல்லா மரியாதையே தான். மாக்காப்பா சார்லாம் சாருன்ற வார்த்தைக்கு மரியாதை பேசினதில்ல. ஏன்னா சீனியர் வயசுலேயும் சீனியர் ஏஜ்லேயும் சார்ன்னு தான் நான் கூப்பிடுவேன். புகழ் அவங்கக்கிட்டலாம் எனக்கு பழக்கமும் கிடையாது சார். ஏன்னா நான் சென்னையில் இல்லை, நான் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு உடனே மதுரைக்கு ஓடி போயிடுவேன். ஸோ சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து அட்டாக் பண்ணி பிரச்சனை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளோட வளர்ச்சி. சார் பிக் பாஸ் போயிட்டே சார், ஒரு 4-5 படம் நடிச்சிட்டேன் சார். அடுத்த படங்களை நல்ல இதுதான் சார் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது. கண்ணை உறுத்துது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா. தென் மாவட்டங்களில் மனசு உருகி வழிபடுற தெய்வம் கருப்பு, ஓகேவா? ஸோ அந்த கருப்பு தெய்வத்தை, கருப்பு சாமியை மையப்படுத்தி படமாக எடுத்திருக்காங்க. நீதிமன்றங்களில் நடிக்கிற அநீதியை தட்டி கேட்குற மாதிரி இருக்குது. திரிஷா மேடம் வித்தியாசமான ரோலாக நடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக ரோல் பண்ணியிருக்காரு, ஹீரோக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்காரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. படம் நல்லா இருக்குது, குடும்பத்தோடு பார்க்கலாம். எஸ்பெஷலி தென் மாவட்டங்களில் வந்து இது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் சார். ஆக்சுவலாக ஒரே ஒரு சீன் மட்டும் வேணும் தான், நம்மளோட சீன் ரிமூவ் ஆக்சுவலாக இதில் வரல, அதனால் ஒன்றும் இல்லை சார். அந்த ஒரு சீன் தானே. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். அந்த வாட்டர்மெலன் சீன் வந்து ஆக்சுவலாக யார் பண்ணாங்கன்னே நம்மளோட 2K கிட்ஸுக்கு தெரியல. ஏன்னா வாட்டர்மெலனை பார்த்தாலே எல்லாருக்கும் நம்ம ஞாபகம் தான் வருது இல்லையா? ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் அந்த அவர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொன்னார். அப்போயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி அந்த டீன் ஒருவேளை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அதனால் ஒன்றும் இல்லை சார். அந்த ஒரு சீன் மட்டும் தான் நம்ம போனோம். அடுத்த படங்கள் வந்து நேற்று நான் ஒரு படத்துக்கு டப்பிங் பேசியிருக்கேன் சார். அதில் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகிறேன். அது ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்த படங்களை நம்மளோட இதை காமிச்சிக்கலாம். ஆல்ரெடி வாட்டர்மெலன் சீனை நம்ம 3 படத்தில் பண்ணிட்டோம். பெரிய பெரிய படம் விஜய் சேதுபதி சார் படத்தில் பண்ணிட்டோம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி LIKல பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அக்யூஸ்னு ஒரு படம் வந்துச்சு. 3லேயுமே நம்ம பிக் ஸ்க்ரீனில் ஒரே சீனை 3 தடவை கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் ஒன்றும் இல்லை சார். இந்த படத்தை முக்கியமாக விஜய் சார் தான் பார்க்கணும். என்ன சார்? சரி அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார். வந்தவங்க எல்லாருமே சூர்யா சாரோட ஃபேன்ஸ் தானே. சூர்யா சாரோட ஆக்டிங்கை வந்து எல்லாரும் நல்லா பார்த்துட்டு ரசிச்சுட்டு சந்தோஷமாக திருப்தியாக தான் போகிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு விருந்தளிச்ச மாதிரி இருந்துச்சு. பல போராட்டங்களுக்கு பின்னாடி, பிரச்சனைகளுக்கு பின்னாடி இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. நேற்று இதை விட க்ரௌடு பயங்கரமாக இருந்துச்சுப்பா. ஆக்சுவலாக இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு கம்மியாகிடுச்சு. புக்கிங்லாம் கம்மியானது காரணம் திடீர்னு இவங்க காலையில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிக்கெட்ஸு. அதனால் பல குழப்பங்களுக்கு இடையில் இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்குப்பா. இந்த படத்தை முக்கியமாக விஜய் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் சார்? விஜய் சார்னால தான், சாரி அப்படி கூட சொல்லக்கூடாது, சாரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர்களால தான் அந்த 9 மணி காட்சியே நடந்திருக்கு. அவருக்கு எல்லாருமே நன்றி சொல்கிறாங்க. தமிழ் துறையுலகம், ஆர்ஜே பாலாஜி சார், SR பிரபு அண்ணா எல்லாருமே பார்க்குறேன். அவங்க ட்விட்டர் பேக்கத்தில் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி போட்டிருக்காங்க. அவர்னால தான் இந்த 9 மணி ஸ்பெஷல் ஷோவே கிடச்சிருச்சு. இல்லாட்டி கிடச்சிருக்காது இல்லையா? நிறைய இளைஞர்கள் ரசிகர்கள் திருப்தியாக போகிறாங்கன்னா இதுக்கு காரணமே முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா. ஆக்சுவலாக ஒரு லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் அநியாயத்தை தட்டி கேட்குற மாதிரியா இருந்துச்சு இல்லையா? அது ரொம்ப வித்தியாசமான ஆங்கிளில் திரிஷா மேடம் லைஃப்பில் இது ஒரு வித்தியாசமான ஆங்கிளாக இருந்துச்சு. சார் ஆக்சுவலாக அது பிரச்சனை முடிஞ்சு இருந்தாலும் என்னென்னா, ஒரு வாய்ப்பு கேட்டு போகிற புதுசாக வர்றவங்களுக்கு இப்போ டிவி சேனல் நிறைய இடங்களில் குக்கித் கோமாளி மட்டும் இல்லை சார். நான் பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு டிவி சேனலுக்கு ஒரு ஆடிஷன் போயிருந்தேன், வர சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பசங்களும் என் கூட வந்து அசிஸ்டண்ட்டை போய் பேசுவாங்க, என்கிட்ட வந்து பேசவே இல்லை. காரணம் நம்ம போனாலே என்னடா அது இவர் இங்கேயே வந்துட்டாரா, எல்லா பக்கமும் வாய்ப்புகள் நம்மளை தேடி வருது, நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எங்கே அடுத்த இவர் கண்டென்ட்டாக மாறி வரோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக சார் வாய்ப்பு கிடைக்கின்றக்காக நம்மளுக்கு நடந்த அநீதியை எனக்கு மூடி மறைக்க விரும்பலை. டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்னை நல்லா தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. டெலிவிஷனை நான் குறைய சொல்ல மாட்டேன். நான் போனேன், பிரச்சனையே ஆனாலும் எனக்கு வந்து பேமெண்ட்லாம் போட்டு விட்டாங்க சார் விஜய் டிவி. ஏன்னா நான் வந்திருக்கேன் இல்லையா, வந்திருக்கேன் ஆஃப் டே ஷூட் பண்ணேன் எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில நபர்கள்னால பொறாமையினால் பிரச்சனை பண்ணி இவரை அமுச்சிட்டா நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் கொண்டு போகிறாங்க சார். நிறைய நபர்கள் சார், ஒரு ஆள் 2 ஆள்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி நடந்த பிரச்சனை நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த நபர்களோட இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபர்களோட எனக்கு எந்த வித முன்னுறதும் கிடையாது சார். நல்லா மரியாதையே தான். மாக்காப்பா சார்லாம் சாருன்ற வார்த்தைக்கு மரியாதை பேசினதில்ல. ஏன்னா சீனியர் வயசுலேயும் சீனியர் ஏஜ்லேயும் சார்ன்னு தான் நான் கூப்பிடுவேன். புகழ் அவங்கக்கிட்டலாம் எனக்கு பழக்கமும் கிடையாது சார். ஏன்னா நான் சென்னையில் இல்லை, நான் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு உடனே மதுரைக்கு ஓடி போயிடுவேன். ஸோ சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து அட்டாக் பண்ணி பிரச்சனை கிரியேட் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளோட வளர்ச்சி. சார் பிக் பாஸ் போயிட்டே சார், ஒரு 4-5 படம் நடிச்சிட்டேன் சார். அடுத்த படங்களை நல்ல இதுதான் சார் இப்போ எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்குது. கண்ணை உறுத்துது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அது அந்த பாதையை நோக்கி தானே போகிறோம், அந்த பாதையை நோக்கி தான் போகிறோம். கூடிய விரைவில் ஹீரோவை வளம் வந்துடலாம் சார், 1 or 2 இயர்ஸ்லாம். அது என்ன சொல்லலாம்
சொல்ல வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. கேரக்டர் ரோல் மொதல் 3 படத்தில் நம்மளை முகத்தை தான் காமிச்சிருக்காங்க. கேரக்டர் ரோல் ஃபஸ்ட்டு வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி பவானியா வருவார்ல, ஒரு வில்லன் கேரக்டர் கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு வில்லனாக வளர எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்பை பற்றி யோசிப்போம். வாட்டர்மெலனா சினிமாவிலே இன்னும் பிள்ளையார் சொல்லி விதையோ படலையே சொல்லும், அதுக்குள்ள நீ சிஎம் நீங்கள் சொன்னாப்புல கண்ணு நீங்கள் கேட்ட கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின். அதாவது மக்கள் நினச்சா 50 வருஷம் ஆட்சி கட்சி நடத்துனாங்க, 50 வருஷம் ஆட்சி நடத்துனாங்க, ஓகேவா, பெரிய லெவலில் இருந்தாங்க, 14 மந்திரிகள் எல்லாத்தையுமே வந்து சுக்குநூறாக உடச்சி ஒருத்தர் உங்களை மாதிரி 2K கிட்ஸு உங்களை மாதிரி நபர்களால் போய் சிஎம் பதவியில் உட்காந்துட்டாரு. மக்கள் நினச்சா யாரனாலும் எந்த நேரத்தினாலும் எந்த பதவியிலையும் உச்சத்துக்கும் கொண்டு போய் உட்கார வைக்க முடியுமா? இதுதான் நீங்கள் கேட்டது உண்மை தான். 2K கிட்ஸு பசங்க ஃபஸ்ட்டு எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நாள் ஆக 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 அவங்களுக்கே அது பிடிக்க ஆரம்பிச்சிருப்பா. பெரிய நடிகர்களுக்குமே ட்ரோல் மூலியமாக தான் பெருசாக ஃபேன்ஸ் கிளப் உருவாச்சு. உண்மையா இல்லையா? சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு கண்ணு. மது விலக்கு அமல்படுத்திட்டார்ல, நிறைய மதுபான கடைகளை மூடி இருக்காரு. இது ஒரு பெரிய சமுதாய சீர்திருத்தம் சார். அனைத்து குற்றங்களும் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் மது தான். அதையே ஒழிச்சிட்டாரு. நிறைய இளைஞர்கள் வந்து இதில் வந்து தப்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மதுபானங்களை மூடினது மூலியமாக நிறைய இளைஞர்கள் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக மாட்டாங்க, நிறைய குற்றச்செயல் வந்து கம்மியாகும். அவர் நினச்சிருந்தா மதுபானத்தில் அதிகமாக இன்கம் வருது, நம்ம மூட வேணாம்னு நினச்சிருக்கலாம். அவர் சூப்பர் ஸ்டெப் எடுத்திருக்காரு. நம்ம பரவாயில்ல, அதோட பக்கத்துல ஓபன் பண்றாங்க, அது மூடறதா தான் சொல்லிருக்காங்க. ஸ்கூல் கோவில் பக்கத்துல இருக்கு. ஆக்சுவலா கொஞ்சமா தானே சார் எடுக்க முடியும் 700 ஒயின் ஷாப்பை ஒரே டைம்ல. ஏன்னா அதிக இன்கம் வருதுன்றதை பத்தி கவலைப்படாம உடனே 700 ஒயின் ஷாப்பை மூடி இருக்காருன்னா அவருக்கு நம்ம தலை தான் வணங்கணும். இது ஒரு பெரிய டிசிஷன் தான். என்ன சார் அந்த முதல்ல அந்த பண்ண என்ன சார் கருப்பா அப்படின்னா நான் ஏதாவது நினைச்சு காட்டவா? கர்ணன் படவுமா?